வணக்கம் நண்பர்களே. சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்ற பழமொழியை நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதற்கான உண்மையான விளக்கம் நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? முன்காலத்தில் மும்மூர்த்திகளில் ஒருவரான சிவபெருமானைப் போலவே பிரம்மனுக்கும் 5 தலைகள் இருந்தன. அதனால் சிவபெருமானுக்கு நான் எந்த வகையிலும் குறைந்தவன் அல்ல என்ற அகந்தை தோன்றியது பிரம்மனுக்கு. அந்த அகந்தையை அகற்ற சிவபெருமான் முடிவு செய்தார். அதன்படி பிரம்மனின் 5 தலைகளில் ஓர் தலையை கொய்து நான்முகனாக்கினார். சிவபெருமானால் துண்டிக்கப்பட்ட பிரம்மனின் தலையானது சிவனின் கையில் ஒட்டி கொண்டது. அதனால் சிவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது. மேலும் சிவபெருமானின் கையில் ஒட்டி கொண்ட கபாலமானது பசியால் துடித்து கொண்டே இருந்தது. தனக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்க பிரம்மனிடமே ஆலோசனை கேட்டார் சிவபெருமான். அதற்கு பிரம்மா, உன் கையில் உள்ள கபாலத்திற்கு தேவையான அளவு உணவு என்று கிடைக்கிறதோ அன்றே உன்னை விட்டு நீங்கிவிடும் என்றார். உடனே சிவபெருமான் கபாலீஸ்வரர் என்னும் பெயரோடு பிச்சாடனராக உருமாறி பூலோகம் வந்தார். பூலோகம் வந்த சிவபெருமான் காசிக்கு செல்கிறார். அப்பொழுது அகிலம் காக்கும் அன்னையான அன்னபூரணி அன்பினால் அவருக்கு அன்னமிடுகிறாள். உடனே கபாலமானது நிரம்பி விடுகிறது. இதனை அடுத்து சிவபெருமானின் கையில் ஒட்டி கொண்டிருந்த கபாலமானது அவரை விட்டு நீங்கியது. உடனே சிவபெருமானுக்கு பிடித்த பிரம்மஹத்தி தோஷமும் நீங்கியது. அன்னபூரணி சிவபெருமானுக்கு அன்னமிட்ட நாளானது ஐப்பசி மாதம் பௌர்ணமி திதியாகும். இதனால்தான் சிவபெருமானின் பிரம்மஹத்தி தோஷம் நீங்க பெற்ற ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் சிவாலயங்களில் அன்னாபிஷேகம் நடைபெறுகிறது. சந்திர பகவானுக்கு அஸ்வினி முதல் ரேவதி வரையிலான 27 நட்சத்திரங்களும் மனைவியர் ஆவர். ஆனால் ரோகிணி நட்சத்திரத்தின் மீது மட்டும் சற்று வெறுப்பாகவே இருந்தார். இதனால் கோபம் கொண்ட ரோகிணி தனது தந்தையிடம் புகார் அளித்தார். ரோகிணியின் தந்தை உன்னுடைய உடல் தேயட்டும் என்று சந்திரனுக்கு சாபமிட்டார். சாபம் பெற்ற சந்திரன் ஒவ்வொரு கலையாக குறையத் தொடங்கி இறுதியில் தன்னுடைய முழு பொலிவையும் இழந்தார். தன் தவறை உணர்ந்த சந்திரன் கைலாசநாதரை வணங்கி தன்னுடைய சாபத்தை நீக்க வலியுறுத்தினார். கைலாசநாதரின் அருளால் அவரின் சாபம் நீங்கி ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று முழுமையாக பிரகாசித்தார். ஐப்பசி பௌர்ணமி அன்று சந்திரன் பூமிக்கு மிக அருகில் இருக்கும். சந்திரனையே தன்னுடைய முடியில் சூடிய சிவபெருமானுக்கு ஐப்பசி பௌர்ணமி அன்று சிறப்பு வழிபாடு செய்யப்படுகிறது. சந்திரனுக்கு உரிய தானியம் அரிசி என்பதால் சிவபெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்யப்படுகின்றது. நாம் அன்னாபிஷேகத்தை தரிசித்தால் ஆண்டு முழுவதும் நமக்கு அன்னத்திற்கு குறைவே ஏற்படாது. நெல்மணியானது அரிசியாகிறது, அரிசி சோறு ஆகின்றது, சோறு நம் தேகத்திற்கு சென்று நமக்கு வலிமையை கொடுக்கின்றது. அதுபோலவே நமது ஆத்மாவானது எவ்வளவு ஜென்மங்கள் எடுத்தாலும் பரமாத்மாவோடு கலந்தால் ஒன்றாகிவிடும் என்பதை உணர்த்தவே அன்னாபிஷேகம் நடைபெறுகின்றது. அதேபோல் அரிசி என்ற வார்த்தையில் அரியும் சிவனும் ஒன்றாகி அடங்கியுள்ளனர். மேலும் சோறு கண்ட இடமே சொர்க்கம் என்பதற்கான பொருள் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்யப்பட்ட ஒவ்வொரு சோற்று பருக்கையும் ஒவ்வொரு சிவலிங்கத்திற்கு சமம். நாம் அவர் மீது சாற்றப்பட்ட சோற்றை உற்று பார்த்தால் சிவலிங்க வடிவில் இருப்பதை நாம் காணலாம். அதனால்தான் நாம் அன்னாபிஷேகத்தை கண்டால் கோடி சிவலிங்கத்தை தரிசனம் செய்த பலனை கொடுப்பதோடு மட்டும் அல்லாமல் பல ஜென்ம பாவங்கள் நீங்கும் என்பது ஐதீகம். அன்னாபிஷேகத்தை நேரில் பார்ப்பவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்பதால் தான் அதனை சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று கூறியிருக்கிறார்கள். நன்றி நண்பர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம்.